மேலறை தியானம் மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கிமடபர்லி புட்னிக், விஸ்கன்சின், USA. தலைப்பு: கதை இன்னும் முடியவில்லை. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ரூத் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ரூத் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்றுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலும் உன்னை ஆதரிக்கிறவனுமாயிருக்க கடவன் என்றார்கள். உயர்நிலை பாடசாலையில் ஆங்கிலம் கற்பித்து இப்போ ஓய்வு பெற்றுள்ளேன். இன்னும் சில வருடங்கள் கற்பித்திருக்கலாம். ஆனால் கடந்த 3 வருடங்களாக என்னை பற்றிய தவறான பேச்சுக்களினால் என் மனதை காயப்படுத்தினபடியால் நான் ஓய்வு பெற்றேன். நான் நேசித்த வேலையையும் எனது கற்பித்தல் தேவைப்படும் பிள்ளைகளையும் என்னை நம்பிய கடவுளையும் கைவிட்டு விட்டுவிட்டேனோ என்று கவலை வருகிறது. நகோமியைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ ஆயத்தமானேன். ஆனால் இங்குள்ள நூலகத்தில் ஒரு வேலையை கடவுள் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நூலகத்தில் வளர்ந்தோருக்கு எழுத்து பயிற்சி அளிக்கும் வேலை தரப்பட்டது. வேலை சவாலானதாக இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டேன். எழுத்து குழுவினருக்கு பயிற்சி அளிக்கும் அதே நேரத்தில் எனது ஆசிரிய பணிக்கால அனுபவங்களை எழுதும் வேலையையும் ஆரம்பித்தேன். எனது உடல் உளநலன் சீராகியது. நான் உபயோகமற்று ஒன்றுக்கும் உதவாமற் போனேன் என்று நினைத்தபோது நான் இருக்க வேண்டிய இடத்தில் என்னை வைத்திருக்கிறார். நகோமியும் பேர குழந்தையை கைகளில் ஏந்திய போது என்னைப் போலத்தான் நினைத்திருப்பாள் என்று நினைக்கிறேன். என்னுடையதைப் போலவே நகோமியின் வாழ்வும் முடியவில்லை. ஜெபம். அன்பான கடவுளே, வழி தெரியவில்லை என்று நினைவு வரும்போது உங்களை நம்பவும் நீங்கள் காட்டும் வழியை கண்டுகொள்ளவும் உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: வழியில்லை என்ற இடத்திலும் கடவுள் வழிகளை அமைப்பார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.